ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ரேடர் தனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் என்னோடய டெலிகிராம் சேனலில் வீக்லி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். சன் டிவி, இந்த ஸ்டாக் சன் டிவி டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதில் ஃப்ரைடே, லாஸ்ட் ஃப்ரைடே கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் பாருங்கள், இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிருக்கு. டவுனுக்கு அப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக், தட் இஸ் நீங்கள் ஃப்ரைடே பார்க்குறீங்க இந்த கேண்டில், அப்போது நெக்ஸ்ட்டு மண்டே உங்களுக்கு ஃபாலாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுறீங்க. அப்புறம் எப்படி இதுக்கு நம்ம என்ட்ரி கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ ஒரு சைடு போகும், இல்லைன்னா டபுள் சைடு நம்மளுக்கு என்ன சொன்னால் ட்ரேட் கிடைக்கும். சின்ன சின்ன ட்ரேட் அந்த மாதிரி கூட நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போது டே டைம் ஃப்ரேமில் என்ன கேண்டில் பார்த்துட்டோம். இப்போ 1 hour சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிபிஆர் ஆன் பண்ணிக்கோங்க. சிபிஆர் பை கேஜிஎஸ்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஷோ வீக்லி பிவட்ஸ் அண்ட் ஷோ ப்ரீவியஸ் வீக் ஹை லோ, இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதில் 3 லைன் இருக்கும். இந்த 3 லைனும் ஒன்றா இருக்குது பாருங்கள். அப்போனா நம்மளுக்கு நேரோ சிபிஆர்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த சிபிஆரை கட் பண்ணி இந்த க்ரீன் லைன் 20 மூவிங் ஆவரேஜ். இந்த ரெட் லைன் இருக்குல்ல, ரெட் லைன் உங்களுக்கு 50 மூவிங் ஆவரேஜ். இது ரெண்டையும் கட் பண்ணி சிபிஆர்லேருந்து கீழே விழுகுது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கே நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ஏரியா உங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, சப்போர்ட் ஏரியாவில் ஃபஸ்ட்டு விழுகும். இது S1 S2 நெக்ஸ்ட் S3 S4. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு S3, இது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். இந்த 1 hour கேண்டில் நீங்கள் வரும்போது நெக்ஸ்ட்டு கேண்டில் எங்கே என்ட்ரி கொடுக்கலாங்கிறத நீங்கள் 5 minutesல போய் பார்க்கணும். இப்போ இன்ட்ராடே ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஓகே, நீங்கள் இதோட ஒரு இங்கே பாருங்கள் 1/3 வர்றதப்போ நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, இல்லைன்னா இந்த கேண்டிலோடைய லோவை கட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். ஃபார் ஸ்விங் ட்ரேடிங், ஐ எம் சேயிங் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் மண்டே 9:15க்கு ஓப்பன் ஆகுது. இந்த 1 hour கேண்டில் முடிஞ்ச பிறகு இதோட லோவில் கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த சப்போர்ட் லெவல், அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் லெவல் இந்த லெவலில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்ட்ராடேயில் பண்ணலான்னா எப்படி பார்க்கலான்னு பார்க்குறேன், சொல்கிறேன் பாருங்கள். இந்த 1 hour கேண்டிலை மார்க் பண்ணிக்குவோம். January 6. ஓகே, இப்போது அங்கே ஏதாவது ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு ஃபால் ஆகும்போது கரெக்டான என்ட்ரி எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுதா? ஓகே, சிபிஆர் லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இங்கே பக்கத்தில் 20 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் திரும்ப ஒரு ரெட் கேண்டில் வருது. இங்கேயும் ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிஜெக்ஷன் தான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டிங்க
நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் ட்ரை பண்ணும்போது டெய்லி சிபிஆருக்கு மாற்றிக்கோங்க. அது நம்ம இப்போ வீக்லி பிவட் வச்சுருக்கோம். டெய்லி பிவட்டுக்கு மாற்றிட்டு இன்ட்ராடே பண்ணணும். அப்போது 6th அன்னைக்கு ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே விழுதா. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை, இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் லோ அண்ட் இது வந்து S1, S2, S3. இது வந்து ப்ரீவியஸ் ஹை அண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2. இந்த எல்லோ லைன் வந்து ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் டே ஹை. இது ப்ரீவியஸ் டே லோ. இப்போது ப்ரீவியஸ் டே லோ அண்ட் S1 கட் ஆச்சுன்னா S2 வந்து கண்டிப்பாக போகும். ஓகேவா? இதுதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இங்கேருந்து கட் பண்ணும்போது இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். இன்ட்ராடேக்கு வந்து சின்ன ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியே வந்துடணும், இல்லைன்னா நீங்கள் லாக் ஆகிக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ரிவர்சல் எடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து ரிவர்சல் வந்து கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாய் என்ன எனக்கு கொளருது அப்படியே.